வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: நேற்று இலங்கைக்கு கிழக்கே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இரவு நேரங்களில் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே முன்னேறி வரும் பொழுது மேலும் செயலிழந்து இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. முல்லைத்தீவுக்கு வடகிழக்கு பகுதியில், அதே வழியில் கிளிநொச்சிக்கு கிழக்கு பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இலங்கையில் தரையேறாமல் இலங்கை கிழக்கு பகுதியாக நிலப்பரப்பை தொட்டுக்கொண்டே கிழக்கு பகுதி வழியாக யாழ்ப்பாணம் வடக்கு பகுதி வழியாக நேரடியாக டெல்டா மாவட்டங்களை இன்று இரவு வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் பொழுது மேலும் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழகத்துக்கு வர இருக்கிறது. இந்த நிகழ்வு தமிழகத்தில் சற்று தரையேறி மீண்டும் தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு நாளை ஜனவரி 11ஆம் தேதி தெற்கு நோக்கி பயணிக்கும். இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மன்னார் வளைகுடாவில் நுழையும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாக தெற்கு நோக்கி பயணித்து இந்த நிகழ்வு மேலும் செயலிழந்து மன்னார் வளைகுடாவில் தெற்கு பகுதியை அடையும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடலை அடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கையில் தரை ஏறாமல் இலங்கைக்கு வடக்கு ஒட்டியே நிலப்பரப்பை ஒட்டியே இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக வந்து தமிழகத்துக்கு இன்றிரவு நேரடியாக தமிழகத்துக்கு டெல்டா மாவட்டங்களை வந்தடையும். டெல்டா மாவட்டங்களை வந்தடையும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்தடையும். இந்த நிகழ்வு மீண்டும் தெற்கே சென்று மன்னார் வளைகுடாவில் நுழையும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மன்னார் வளைகுடாவை கடக்கும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடலில் நுழைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை, அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் நாகப்பட்டினம் தொடங்கி ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய மணிகள் படிப்படியாக மழை அதிகரிக்கும். காலை 8 மணிக்கெல்லாம் கனமழையாக தொடங்கும். இன்று பரவலான மழைப்பொழிவாக கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த இடங்கள். அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை அடியாரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை என்பது மிக கனமழை பெரும்பாலும் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்கள்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்கள்லாம் மதியத்துக்கு பிறகு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை. சீர்காழி, பரங்கிப்பேட்டை, மேலும் புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மணிக்கு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அளவு மழை சில மணி நேரங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. என்று தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சில மணி நேரங்கள் மிக கனமழை, ஓரிரு நேரங்கள் அதிக கனமழை. பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதி, புதுச்சேரிக்கு தெற்குள்ள பகுதியெல்லாம் அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று கரூர், நாமக்கல் இந்த இடங்களாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி கனமழையாகவும் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் மேற்கு பகுதிகளில் லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று கோயம்புத்தூர், தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் மாலை நேரங்களில் கிழக்கு பகுதியாகவும் இரவு நேரங்களில் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், பழனி சுற்று வட்டாரங்கள்லாம் இன்று இரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துக்கும் லேசான மிதமான மழையாக இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில்
தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரவலான மழைப்பொழிவு என்பது சென்னை தொடங்கி ராமநாதபுரம் வரை உள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மிக கனமழை. ஆனால் அதீத கனமழை என்பது டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் டெல்டா மாவட்டங்களை தாண்டி நிகழ்வு வரும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு காற்று குவிதல் என்பது டெல்டா மாவட்டங்களை தாண்டி பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கு, மயிலாடுதுறைக்கு வடக்கு பகுதி இடைப்பட்ட இடங்களுக்கு அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி மாதம் 10ஆம் தேதி. நாளை ஜனவரி 11ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் லேசான மிதமான மழை, மிதமான சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடல் ஓரங்களில் மட்டுமே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்கும். ஆனால் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு குறைந்த அழுத்த பகுதி நிலை கொண்டிருக்கும் என்பதால் பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள கடலூருக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மிக கனமழை, சென்னைக்கு அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் திருவண்ணாமலை, கடலூர், புதுச்சேரி, வேலூர், காஞ்சிபுரம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக விட்டு மழை இருக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும். விட்டு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. இரவு நேரங்களில் பரவலாக கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி மதியம், மாலை நேரங்களில் ஓரிடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் பரவலான மொழிப்பொழிவாக இரவு நேரங்களில் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. மிதமான முதல் சற்று கனமழை, ஓர் இடங்கள் கனமழை. ஆனால் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு தான் மிக கனமழை, அதீத கனமழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 11ஆம் தேதியை பொறுத்தவரை. அதே வேளையில் கும்பகோணத்துக்கெல்லாம் ஜனவரி 10ஆம் தேதியே மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான மொழிப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களிலே தென் மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் லேசான மிதமான மழை இருக்கும். வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை இருக்கும். மாலை இரவு நேரங்களில் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஓர் இடங்கள் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் பெரும்பாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம், கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஓர் இடங்களில். ஆனால் பரவலான மொழிப்பொழிவு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜனவரி 12ஆம் தேதி கனமழையாக கிடைக்கும். எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. ஜனவரி 13ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலான கனமழையாக கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களால் அதிகாலை நேரங்களில் மழை இருந்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை, மிதமான சற்று மழை, ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 13ஆம் தேதி. ஜனவரி 14ஆம் தேதி மழை மேலும் தீவிரம் குறைந்துவிடும். பெரும்பாலும் தென் மாவட்ட கடலோரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. வெயில் வந்த பிறகு அங்கங்கே லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜனவரி 14ஆம் தேதி மாலைக்கு பிறகு இந்த சுற்றின் மழை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான தூறல் அல்லது கேரளாவில் ஓரிடங்கள் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று ஜனவரி 10ஆம் தேதி ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை, அதிலும் சில இடங்களில் அதீத கனமழை கிடைக்க வாய்ப்பது. மாலை இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மிக கனமழையாகவும், கரூர், நாமக்கல் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது. திண்டுக்கல் கிழக்கு பகுதி கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. நாளை ஜனவரி 12ஆம் தேதி பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை, அதீத கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை, ஓர் இடங்கள் கனமழை. அதேவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம்
தொடர்ந்து விட்டு விட்டு மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மழை தொடங்கும். இரவு நேரங்களில் விட்டு விட்டு மழை பரவலாகும். ஜனவரி 12ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாக கனமழை, ஓரிடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ஜனவரி 13ஆம் தேதி அதிக நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் கனமழை, வெயில் வந்த பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களும் பரவலாக லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 14ஆம் தேதி இரவிலிருந்து படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும். ஜனவரி 15, 16, 17 தேதி அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து உயரழுத்தம் தமிழகம் மிக நெருக்கமாக வந்து நிலை கொண்டிருக்கும் என்பதால் பனிப்பொழிவு வரும் நாட்கள் அதிகரிக்கும். ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கும் பனிப்பொழிவு ஜனவரி 15, 16, 17, 18 தேதிகள் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும். குளிர் கடுமையான மேகமூட்டம், கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் தரைக்காற்று இன்று கடலோர மாவட்டங்களுக்கு தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் புதுச்சேரிக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். தென் மாவட்ட கடலோரங்களிலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் அதிகபட்சம் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் மீன்பிடிக்க காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் நாளை ஜனவரி 11ஆம் தேதியும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜனவரி 12ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறையும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஜனவரி 12ஆம் தேதிக்கு பிறகு சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் லேசான காற்று அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வரும் நாட்கள் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.